friends, welcome back to Dhivya Sreeji channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோல பார்க்க போறது பாத்தீங்கன்னா breast milk வந்து எப்படி இயற்கையா நம்ம வந்து அதிகப்படுத்துறது, எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு ஒரு டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் நிறைய வீடியோஸ்ல வந்து கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் கேட்ட நிறைய அம்மாவோட வேதனை இதுதான். என்னோட குழந்தைக்கு பால் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால நான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா நான் வந்து சேலஞ்ச் பண்றேன் உங்களுக்கு. இந்த பால் வந்து நீங்க குடிச்சீங்கன்னா 24 ஹவர்ஸ்ல நீங்க நல்ல ரிசல்ட் பார்க்கலாம். கண்டிப்பா வந்து பால் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும், செக்ரேஷன் வந்து அதிகமாகும். சரிங்களா? சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் திவ்யா ஸ்ரீஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வீடியோஸ் மிஸ் ஆகாது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பாத்திரம் நான் வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன் நான். இது வந்து நல்லா வந்து கொஞ்சம் சூடாகட்டும். ஸோ இந்த தண்ணி வந்து சூடானதுக்கப்புறம் நான் பூண்டு போட்டிருக்கேங்க. நான் எடுத்துருக்கிறது ரொம்ப குட்டி குட்டி பூண்டு. ஸோ அதனால் நான் இவ்வளோ பூண்டு எடுத்திருக்கேன். பட் உங்களுக்கு பெரிய பூண்டாக இருந்ததுன்னா ஒரு 5-6 பூண்டு அப்படி எடுத்திங்கன்னா போதும். ஸோ நீங்கள் குவான்டிட்டி பார்த்துக்கோங்க. நான் குட்டி குட்டி பூண்டாக இருக்கிறதுனால இவ்வளோ போட்டிருக்கேன். ஸோ இது நல்லா வந்து தண்ணியில் ஃபஸ்ட்டு நல்லா வேகட்டும். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வந்து கொதிச்சிருச்சு. நான் இப்போ 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுனேங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ 1/2 கிளாஸ் வாட்டர் தான் இருக்குது. நல்லா வந்து வெந்துருச்சு. கொஞ்சம் மூடி வச்சு வேக வைங்க, இல்லைனா வேகாது. நல்லா நசுக்கி பாருங்கள் பூண்டு வெந்துருச்சான்ட்டு. இப்போ நான் நசுக்கி பார்த்தேங்க, ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பை. இப்போ இது வந்து நல்லா ஆறட்டும். பூண்டு நல்லா வெந்துருச்சு. ஸோ இது ஆறட்டும். நான் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்க போகிறேன் தண்ணியோடு ஊற்றி. அடுத்தது பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. அதனால் நான் அந்த பூண்டு தண்ணி இருந்தது இல்லைங்களா, ஸோ அதோட சேர்த்து அப்படியே நம்ம அரைச்சிடலாம். பார்த்திங்கன்னா நைஸாக அது பூண்டு மாதிரியே இல்லை, பூண்டு ஸ்மெல்லுமே உங்களுக்கு வராது. இந்த ராவாக ஒரு ஸ்மெல் வரும்ல, ரா கார்லிக் வாசமே உங்களுக்கு அடிக்கவே அடிக்காது. ஸோ வந்து நல்லா இப்போ ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நான் வந்து பால் ஊற்ற போகிறேங்க. இது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டம்ளரில் 1/4 டம்ளர் வந்து இந்த இது வரும். ஸோ அதனால் 3/4 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ஆன் த ஹோல் உங்களுக்கு 1 டம்ளர் வந்து குடிக்கிற மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு அளவு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொல்கிறது 1/4 டம்ளர் வந்து ஆல்ரெடி அது வருங்கிறனால 3/4 டம்ளர் பால் ஊற்றிருக்கேன். ஸோ இது நல்லா வந்து நான் பொங்கி வரட்டும். ஸோ நல்லா கொதிக்கட்டும். ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது ஃபைனலாக நம்ம வந்து இப்போ இந்த நாட்டு சர்க்கரையை போட்டுக்க போகிறேன். 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டு கலக்க போகிறேன். இப்போ இந்த கார்லிக் பால் வந்து பூண்டு பால் டெய்லி குடிக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் நான் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த கார்லிக் வந்து உங்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் வந்து கம்மி பண்ணும். அதாவது ஆலிசின் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இதில் நிறையாவே இருக்கிறதுனால உங்களுக்கு பிளட் சுகர் இல்லை பிளட் ப்ரெஷர் இது எல்லாமே கண்ட்ரோலாக வைக்கும். ஸோ அப்படி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கவங்க கூட டெய்லியும் குடிக்கலாம். அண்ட் தென் சில பேர் வந்து நைட்டில் தூக்கம் வராமல் கஷ்டப்படுறீங்கன்னா நைட்டில் வந்து நீங்கள் ஒரு தூங்குறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி நீங்கள் இதே மாதிரி காய்ச்சி நீங்கள் குடிக்கலாம். ஸோ உங்களோட ஸ்லீப் வந்து ரொம்ப நிம்மதியாக நீங்கள் சீக்கிரமாக தூங்கலாம். இது ஒரு சின்ன டிப். நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. நீங்கள் தாராளமாக டெய்லியும் குடிக்கலாம் இந்த பூண்டு பால். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பாலெல்லாம் நல்லா திரிஞ்சு போகாது, நீங்கள் அந்த டவுட்டே வேண்டாம். சூப்பராக உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் டெய்லியும் குடிக்கலாம், தப்பில்லை. பட் நான் 2-3 நாளைக்கு ஒரு தடவை தான் குடிக்கிறேன். உங்கள் மில்க் செக்ரேஷன் பொறுத்தது நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கலாம். நம்மளோட பூண்டு பால் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் இப்போது ஒரு கிளாஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த பால் வந்து ரொம்ப நல்லது. நீங்கள் ஃபீடிங் மதர் மட்டும் இல்லாமல் எல்லாரும் நார்மல் பர்சன்ஸ் எல்லாருமே குடிக்கலாம். கண்டிப்பாக மேல் ஃபீமேல் யார் வேணாலும் குடிக்கலாம். ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டெய்லியுமே நீங்கள் கன்சியூம் பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நான் தேன் ஆட் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது ஆர்கானிக் ஹனி தான். இது வந்து என்டையர்லி ஆப்ஷன், உங்களோட ஆப்ஷன் தான். தேன் இருந்தால் நீங்கள் ஊற்றிக்கலாம், இல்லைனாலும் தேவையில்லை. இது ஆப்ஷன் தான். அதனால் ஸோ வந்து இருந்தால் மட்டும் நீங்கள் ஊற்றிக்கங்க. இது நீங்கள் என்னென்னா கொஞ்சம் ஹனி ஆட் பண்ணால் டேஸ்ட் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா டேஸ்டியாக நீங்கள் ஒரு ஹெல்த் ட்ரிங்க் குடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ரெடி. ஸோ நம்மளோட இந்த ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் பால், பூண்டு, அதுக்கப்புறமா கரும்பு சக்கரை, நாட்டு சக்கரை நீங்கள் போடலாம். அப்புறமா கடைசியாக தேன் ஆப்ஷன் தான். வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. பட்
ஜஸ்ட் பிலீவ், நீங்க குடிச்சு பாருங்க, நீங்க மேஜிக் தான் பாப்பீங்க. ஸோ ரொம்ப டேஸ்டா இருக்கும், சூப்பரா இருக்குங்க, நிஜமா லைக் பண்ணுவீங்க. அந்த பூண்டோட டேஸ்டே வராது உங்களுக்கு. பூண்டை வந்து நல்லா வேக வச்சிடணும். அந்த பூண்டு பால் நீங்க குடிக்கிறீங்கிற ஒரு இதே வராது. பூண்டை வந்து அதனால நம்ம வந்து பால்ல வந்து வேக வைக்கிறோம். ஏன்னா பூண்டை வந்து நீங்க அப்படியே சாப்பிட்டனா சில பேர் அப்படியே சாப்பிடுவாங்க. ஸோ அப்படியே சாப்பிட்டா கண்டிப்பா நமக்கு நாக்கு எல்லாம் எரியும், வயிறு எரியும், ஸோ அல்சர் ப்ராப்ளம் கூட வரும். ஸோ அதனால பால்ல வேக வச்சு சாப்பிடுறது ரொம்ப நல்லது. நார்மல் பர்சன் கூட நீங்க வெறும் பூண்டை வந்து பால்ல நல்லா வேக வச்சு சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வந்து குறையும். நம்மளோட பேட் கொலஸ்ட்ரால் வந்து கண்டிப்பா குறையும், கொழுப்புகளை வந்து கரைக்கும். ஓகே, ஸோ நார்மல் பர்சன் கூட குடிக்கலாம். பிரெக்னென்ட் ஃபீடிங் மதர்ஸ் இல்லாமல் நீங்கள் நார்மல் பர்சன் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்களுமே குடிக்கலாம், ரொம்ப நல்லது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. ப்ளீஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லணும். நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். ஒருத்தருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா அவ்வளோ வீடியோஸ்லையும் கமெண்ட் செக்ஷனில் இந்த ஒரு விஷயம் நான் பார்த்தது ரொம்ப ஃபீல் பண்ணி மெயிலும் சில பேர் சென்ட் பண்ணியிருந்தீங்க. சாரி, தனித்தனியாக என்னால் ரிப்ளை பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ சூப்பராக இருக்குங்க. இந்த ஃபுல்லாகவே சூப்பராக குடிச்சு முடிச்சிடலாம். உங்களுக்கு பால் வந்து எப்பெல்லாம் கம்மி ஆகுது அப்படின்னு தோணுதோ தாராளமா குடிக்கலாம். இதுக்கு டைம் எல்லாம் கிடையாது. நீங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி சாப்பிடணுமா, குடிக்கணுமா, இல்ல அப்புறமா குடிக்கணுமா, காலையில குடிக்கணுமா, நைட்டு குடிக்கணுமா, அப்படியெல்லாம் கிடையாது. இவ்வளோ நீங்க குடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வயிறுல இடம் இருக்குதுன்னா எப்ப வேணாலும் குடிக்கலாம். ஓகே, செம்மங்க, டேஸ்டாவும் இருக்கு, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. நான் அதனால வீடியோலயே குடிச்சு காமிக்கிறேன். ஏன்னா நீங்க சில பேர் ஐயோ என்னடா அது இவ்வளோ பூண்டு போடுறோம், நல்லா இருக்குமா இருக்காதா, காலி. ஸோ நீங்க குடிச்சு பாருங்க, நீங்க செஞ்சு பாருங்க. உங்களோட ஃபீட்பேக்ஸ் என்னன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்கு. யூஸ்வலி பாத்தீங்கன்னா 3 months வரைக்கும் பாப்பாக்கு பால் கரெக்டா போகும். 3 monthsக்கு மேல பாப்பா நிறைய பால் குடிக்க ஆரம்பிப்பாங்க, பாலும் பத்தாம போகும். ஸோ அந்த டைம்ல நீங்க இந்த மாதிரி வீட்லயே வந்து சில விஷயங்கள் குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் நீங்க செஞ்சுட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ இது இல்லாம நான் கண்டிப்பா நிறைய ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன் ஆல்ரெடி. இது இல்லாம நீங்க வந்து என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும்னா, பிரஸ்ட் மில்க் இன்க்ரீஸ் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா தண்ணி கண்டிப்பா நிறைய குடிக்கணும். எப்படி பிரெக்னன்சி அப்போ உங்க டாக்டர் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ தண்ணி நிறைய குடிக்கணும்னு, அதே மாதிரிதான் தண்ணி வந்து நிறைய குடிக்கணும் ஃபீடிங் அப்பவும். அடுத்தது சீரகம் நிறைய சேர்த்திக்கணும். இதே நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். முடிஞ்சா கூட காலையில ஒரு 1 லிட்டர் தண்ணி வந்து நல்லா காய வச்சுக்கோங்க. ஜீரகம் ஒரு 2 ஸ்பூன் போட்டு காய வச்சுக்கோங்க, அந்த தண்ணியை குடிங்க. அதுக்கப்புறம் வெந்தயம் சேர்த்திக்கலாம். வெந்தயமும் இதே மாதிரி நீங்க தண்ணியில நல்லா ஊற வச்சு அந்த தண்ணியையும் குடிக்கலாம். ஸோ இவ்வளோ டிப்ஸ் இருக்கு, நீங்க ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா பெஸ்ட் ரிசல்ட்ஸ் நீங்க பாப்பீங்க. ஓகே, நான் வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ரியா குட்டி பாத்தீங்கன்னா இங்க விளையாடிட்டு இருக்கா. நான் இந்த டைரக்ஷன்ல போட்டிருந்தேன், அவ வந்து இந்த டைரக்ஷன்ல வந்துட்டா. ஸோ இப்போ ஃபுல் ரவுண்ட் அடிச்சிடுறா. அதனால ஒரு ரவுண்ட் வந்துடுறேன். நான் வந்து தனியா ஏதாவது வேலையில இருக்கும் போது பெட்ல கண்டிப்பா இப்ப போடுறது இல்ல. பக்கத்துல இது இருந்தா மட்டும்தான் பெட்ல போடுறேன், இல்லைன்னா பெட்ல போடுறது இல்ல. ஏன்னா ஃபுல்லா வந்து நான் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு 10 நிமிஷத்துல இங்கிருந்து அந்த லாஸ்ட்டுக்கு போயிடுறா. பின்னாடி முதுக தள்ளிட்டே போயிடுறா. ஸோ அதனால நான் வந்து என் கண் பார்வையில் இல்லைன்னா நான் கிரிப்பில் போட்டுறது, அது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, நான் இந்த வீடியோவில் எண்ட் பண்ணிக்கிறேன். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பார்க்கலாம். சரியா? தேங்க்யூ, பாய். ரியாவை கேட்பீங்க, ரியா இங்கே விளையாடிட்டு இருக்கா. இப்போ வந்து ஒரு ஃபுல் ரவுண்டு நான் ஆக்சுவலி இப்படி போட்டிருந்தேன், இந்த ஒரு பொசிஷனில் போட்டிருந்தேன். ரியா குட்டி வந்து இப்படி ஃபுல் ரவுண்ட் அடிச்சு இப்போ இப்படி படுத்துட்டு இருக்கா கிரிப்பில். ஹாய் 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 ரியா, ரியா குட்டி.